பெர்சன்டேஜஸ்ல பேசிக் சம் மட்டும் பார்க்க போறோம். அப்போ ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாள்னா எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லையா? அதனால 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? 24 மணி நேரத்துல 6 மணி நேரம்ங்கிறதுனால 24 கீழே 6 மணி நேரம் எத்தனை சதவீதம்ங்கிறனால இன்ட்டு 100. சரியா? இதை அடிக்கலாம். 1 6 4 6 24. அடிச்சா 1 நாள் 4, 2 நாள் 8, மிச்சம் 2, 5 4 20. ஸோ 25%. சரியா? அடுத்தது அதே மாதிரி 3 ரூபாய் 60 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? 3 ரூபா 60 பைசா 3 ரூபா 60 பைசாவில் 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்? 3 ரூபா 60 பைசா அப்படிங்கிறத நம்ம முழுசா பைசாவா மாத்திடலாம். அப்போ முழுசா பைசாவா மாறினா இந்த 3 ரூபா பைசாவா மாத்தணும்னா 3 × 100 இல்லையா? அப்போ 300 ஆகும். அப்போ 3 ரூபா 60 பைசாங்கிறது 360 பைசா, மொத்தமா 360 பைசான்னு ஆயிரும். சரியா? அப்போ 360 பைசால 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்? அப்போ 360 பைசால 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100. சரியா? இப்போ இதை அடி கொடுக்கலாம். 3 5 15, 7 5 35, மிச்சம் 1, 2 5 10. இதை அடிச்சா 1 3 3, 2 3 6, மிச்சம் 1, 4 3 12. எப்படி வருது? 100/24 ஆகுது. இதை அடி கொடுக்கலாம். ரெண்டாவது வேப்பாடுல அடி கொடுக்கலாம். I2 10, இந்த 0 அப்படியே போட்டுடலாம். இது 1 2 2, 2 2 4 12. இது 6 2 12, இது 25 2 50. இப்போ 6ல் அடிச்சோம்னா 1 6 6, 4 6 24, மிச்சம் 1 மேல, கீழே இருக்க 6. ஸோ 4 1/6%. சரியா? அடுத்தது ஒரு பொருளின் விலை 10% குறைக்கப்பட்டு பின் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் மொத்தத்தில் அதிகரிப்பு சதவீதம் என்ன? சரியா? ஒரு பொருளின் விலை அது எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. அது எக்ஸுங்கிறத நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அந்த பொருளோட விலை 100 ரூபா நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 100 ரூபால 10% குறைக்கப்படுகிறது. 10% குறைக்கப்படுகிறதுன்னா என்ன பண்ணணும்? 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணணும். 90 × /100 இன்ட்டு 30% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ 100 கூட 30 கூட்டணும். 130/100 வரும். இப்போ இதை அடி கொடுக்கலாமா? இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 100க்கு இந்த 100 அப்படியே அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 9 × 13. இப்போ இருக்குன்னா இதுக்கு 7 1 9 9 117. சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருந்தது எவ்வளவு? எக்ஸ் எவ்வளவு? 100ன்னு வச்சிருந்தோம். இப்ப கிடைச்சிருக்கிறது 117. மொத்தத்தில் அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100ல இருந்து 117 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 17% அதிகரிச்சிருக்கு. சரியா? அடுத்தது ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவு? அதாவது ஏ பின்னு 2 பேர் சொல்றாங்க. ஏயோட வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம். ஏக்கு தான் அதிகம், பியை விட ஏ அதிகம்னு சொல்றாங்க. இப்போ பி வந்து 100 அப்படின்னா இவங்க வந்து ஏ வந்து 125 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இப்போ இவ்வளவு இது அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பியோட வருமானம் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு, இதுல இருந்து இது எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஏயோட சதவீதம் என்ன? அதை தான் கீழே போடணும். ஏயை விட ஐ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் கீழே 125. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? இதுல இருந்து இது எவ்வளவு கம்மி? 25 கம்மி இல்லையா? அந்த 25 எவ்வளவு கம்மியோ அதை மட்டும்தான் அங்க போடணும். 25 × 100. சரியா? இதுல இருந்து இது எவ்வளவு மைனஸ் பண்ணி தான் இதுல போடணும். இது ரெண்டும் மைனஸ் பண்ணாதான் அங்க போடணும். ஏ பேசிக் எவ்வளவுங்கிறது ஏயை விட ஏங்கிறத நம்ம கீழே போடணும் × 100. சரி, இப்போ இதை அடி கொடுக்கலாம். 5 வாய்ப்பால அடிக்கலாம். 5 25, 2 10, 5 25. எடுத்தோன்னா 1 5, 5 25. அடிச்சா 1 5, 2 10. எவ்வளவு? 20% குறைவு. சரியா? அடுத்தது ஓர் எண்ணானது அந்த எண்ணின் 16% விட 42 அதிகமாக உள்ளது
எனில் அந்த எண் என்ன? ஓர் எண்ணானது, அந்த எண் என்னங்கிறத சொல்லல, அது எக்ஸ். அது எக்ஸ்ன்னு வச்சாச்சு. ஓர் எண்ணுங்கிறது ஈக்குவல் டு அந்த எண்ணின் 16% விட, அந்த எண்ணின், எந்த எண்ணின்? எக்ஸின் 16%. அப்போ எக்ஸ் இன்ட்டு 16%. 16/100 16%. சரியா? சதவீதத்தை விட 42 அதிகம். இப்போ பிளஸ் 42. சரியா? இப்போ இது சுருக்க முடியுமா? 4 16, இது 2 8, 2 5 20. ஸோ எக்ஸ் இன்ட்டு 4/25 பிளஸ் 42 அப்படின்னு வரும். இந்த எக்ஸுங்க எக்ஸ் அப்படிதான் வரும். இப்போ 4x/25 பிளஸ் 42 இங்க எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த எக்ஸுங்க இருக்கிறத மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. ஸோ இங்க வரும்போது எப்படி வரும்? மைனஸ்ல வரும். எக்ஸ் மைனஸ் 4x/25 ஈக்குவல் டு 42. சரியா? இப்போ இது கலப்பு பின்னத்துல இருக்கு, பின்னமா மாத்தணும். என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறது இங்க கொண்டு பெருக்கணும். இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். 25x கூட பெருக்குனா 25x, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4x அப்படியே வரும். பை கீழே அங்க 25 இருக்கு, அந்த 25 அப்படியே கீழே வந்துடும். ஈக்குவல் டு 42. இப்போ 25xல இருந்து 4x கிடைச்சாத்தானே 21x ஆகும். இந்த 25 அங்க போகும்போது எப்படி போகும்? பெருக்கல்ல போகும். 42 இன்ட்டு 25 போகும். சரியா? இப்போ எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு 42 இன்ட்டு 25 பை 21. இந்த 21 அங்க போகும்போது வகுத்துல போகும். இதை அடி கொடுக்கலாம். ஒரு 21 21, 2 21 42. ஸோ 2 இன்ட்டு 25 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ அந்த எண் என்ன? 50.